அப்போ நாங்கள் சாதி பேர் சொல்லிக்கிட்டே செய்கிறாங்க. ஏழை அறுவடை வீசிக்கிட்டே நான் வந்தான். கெபிக்குள்ளே இறங்கி உள்ளே போய் சேருகிறெல்லாம் உடச்சி என் பேரனை வெட்ட போயிருக்கான். அந்த இவன் சொல்லியிருக்கான் எனக்கு கையா வெட்ட போறேன்னு சொல்லியிருக்கான். இவனை கையை துண்டா வச்சு உள்ள பாதுகாப்புக்கு உள்ள வந்துட்டாங்களோ? உள்ள வந்துட்டுங்க. இன்னொரு பிள்ளை நினைச்சு உள்ள வந்து நின்றுட்டுங்க. அதனால நான் சத்தமா கொடுக்கல. இப்படித்தான் நின்று அந்த காரை உடைச்சதுமே எனக்கு ஒரு மணிக்கு ஆயிடுச்சு. சரி, இப்படி நின்றுட்டேன். அவன் கொத்தி போட்டு அவன் மட்டும் போயிட்டான். கடையில் என்ன பண்ணானுங்க? வந்து இந்த முட்டையெல்லாம் தள்ளி கீழே தள்ளி அம்புட்டையும் நொறுக்கி போயிட்டு ஒரு பையன் தான். ஒரு பையன் பைக்ல வந்து எத்தனை பேரு? பைக்ல 3 பேர் வந்தாங்க. ஒரு பைக்ல 3 பேர் வந்திருக்கான். ஒரு பைக்ல 3 பேர். இந்த பையன் வந்து அதை உடைச்சிட்டு இதெல்லாம் செஞ்சாட்டி தான் பைக்கு கிடக்கண்டு வந்தது. அதுல 2 பேரும் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஏறி போயிட்டான். 2 பேரும் வந்தாங்க, 3வது ஆளா ஏறிட்டான். ஏறி போயிட்டான். 2 பேரும் 3 பேரும் அதுல இருந்தான் பைக்ல. முகமூடி போட்டிருந்தானே நார்மலா வந்தானே? அவன் பைக்ல இருந்தா முகமூடி போட்டிருந்தான். அந்த வெட்டின முகமூடி போடல. ஆளுங்களை வந்து பார்த்த மாதிரி இருக்கீங்களா? ஏற்கனவே தெரிஞ்சு இல்ல. அந்த பையனை நான் பார்க்கல. வயசு என்ன இருக்கும் அவனுக்கு? 20 வயசுக்கு 20 வயசு உட்பட பையன் கட்ட பையன். என்ன நடந்துச்சு தெரியாது ஐயா. சரி, சும்மாதான் போய் தெருவில் இருந்துட்டுங்க. நேற்று சும்மா இருந்தாங்களோ உங்க பையன்? அங்கே போய் என் பேரன் இருப்பான். என் பேரனை வெட்ட போயிருக்கான். அந்த இவன் சொல்லியிருக்கான் எனக்கு கையா வெட்ட போறேன்னு சொல்லியிருக்கான். இவனை கையை துண்டா வச்சு அந்த பேலும் வெட்டி 1-2 பையனை துண்டு துண்டா கிழிச்சிட்டான். சரி, ஒண்ணு மெத்ததுக்கு சண்டை எடுத்துட்டாங்க நேற்று. என்ன என்ன எதனால சண்டை வந்துச்சு எங்களுக்கு தெரியாது. நான் தெருவுக்கெல்லாம் போக முடியாது. எனக்கு தெரியாது. நடக்க முடியாது. நான் ஒரு பக்கம் போக மாட்டேன். உங்க பேருமா? என் பேர் எலிசபெத். எலிசபெத்னே. சரி சரி. எனக்கு ரத்தத்தோட இங்க வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டாப்ல? வீட்டுக்கு வந்துட்டான். என் மருமகளும் வெட்ட போயிட்டான். அவன் வந்து ஒழிஞ்சுக்கிட்டான். இப்படி ஏன் செஞ்சேன்னு அவ சொல்லியிருக்கா. சொல்லவும் போய் வெட்ட வந்துட்டான். எங்க உள்ள வேலை இங்க இருந்து போய் ஆனா தெற்குப்பட்டிலையும் போய் 3 பேரை வெட்டியிருக்கான. சரி சரி சரி. கொஞ்சம் முகமூடி மாதிரி துண்டை போட்டு கெட்டி இங்க வந்துட்டான். 60 நெருப்பு தான் வச்சிருக்கான். இங்க வந்துட்டான். எல்லாம் சின்ன சின்ன பையங்களா தான் இருந்தாங்களோ? சின்ன வாலிய பேருக தான். சின்ன பேருக தான். பெரிய ஆளே கிடையாது. சின்ன பேருக தான். அப்படி பேரும். சரி சரி சரி. எனத்துக்கு தான் பண்ணினாமனே இல்லை ஐயா. அழிவுக இந்த மாதா கோயில் தெருவில் நானும் சாவ போறேன். இதுவரை ஒரு சம்பவம் எங்க தெருவில் நடந்திருக்காது. வெட்டு குத்து என்ன எங்க சண்டை கிண்ட போடுங்க. இதுதான் பெரிய சம்பவம். இதுதான் முதல்ல நடந்திருக்கு. சரி சரி சரி. அந்த தெருக்காரங்களும் இங்க வந்து ஒன்னும் சண்டை இழுக்க மாட்டான். நான் எங்க எல்லாம் தாயா பிள்ளைய பழகிட்டு இருக்கோம். அங்கேயும் போய் சண்டை இழுக்காதுங்க. இந்த பேலுக எங்கிட்ட உள்ள வேலோ தெரியல. இப்படி அநியாயம் பண்ணிட்டான். அறுவடை வீசிக்கிட்டே நான் வந்தான். ஒத்த ஆள் இல்ல சார். 100 கொலைய விழுந்துருக்கு சார் அவங்க வந்ததுக்கு. ஆனா ஒத்த ஆள் தெருவுல இல்ல. எல்லாம் ஓடுகளை கட் அவுட்டை வெட்டோன்னு இறங்கி உள்ள போய் சேருகிறெல்லாம் உடச்சி அங்கே இருந்த ஒரு பொட்டுக்கார பையனை வெட்டி அதுக்கடுத்து சமையல்காரர் இருந்தார். அவரை போய் வெட்டி அதெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. நாங்கள் எதுக்குமே அவங்கள்ட்ட போகல. எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கவங்க செல்ல வந்தாங்க. எப்படி சார் 5 பையனை வெட்டி எடுத்தாங்க. 5 பையன் என்ன நிலைமை? உயிர் இருக்கா என்ன தெரியாது. உயிர் இருக்கா என்ன போராடி கொஞ்சமாட்டு யோசிக்க கொடுங்க டைம் கொடுங்க. நாங்களும் அவங்கள்ட்ட எவ்வளவோ பொறுமையா பேசி பார்த்தோம். நாங்கள் செஞ்சது சரி பிள்ளைலாம் நம்ம ஏதாட்டும் சரி நம்ம அவங்களுக்கு போகணும் வரணும் சரி நம்ம பிள்ளை தப்பு செய்ய மாட்டோம் அப்படி நாங்கள் சொல்லி சமராசில தான் போயிருக்கோம் சார். இன்னைக்கு காலையில கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அவங்க கூட சொல்லியிருக்காங்க நீங்க தனி கம்ப்ளைண்ட் எப்படி சார் கொடுக்க முடியும்? ஊர் பொதுவுனா ஊர்ல
தானே நாங்க கொடுக்க முடியும். ஒரு பையனை படிக்க வைக்க என்ன பாடுபடுதோம் நாங்க. நாங்க 10 ஊர் தாண்டி வேலைக்கு போய் பிள்ளைகளை காப்பாற்றோம். 5 உயிரை வெட்டிட்டு போயிருக்கா நம்ம எப்படி சார் நீங்க வந்ததே எங்களுக்கு தெரியாது. பொதுவாகவே நாங்க எங்க பசங்க எந்த போகல வரல, கல்யாணம்லாம் நல்ல முறையில் முடிஞ்சு யாருக்குமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்தாங்க, நாங்க எதுக்கோ தான் வராங்கன்னு நினைச்சோம். அதுக்கு பிறகு அவங்க அறுவாடை வீசும் போது தான் எங்களுக்கே ஆள் தெரிஞ்சிச்சு. சும்மா இருக்க பசங்களை இப்படி செஞ்சாங்கன்னா அப்போ நாளைக்கு ஒரு பிள்ளை ஒரு வேலைக்கு போயிட்டு வருது, ஒரு வெளியில நாங்கள் நிற்கோம், ஒரு பிள்ளைகளோட நிற்கோம். அப்போ என்ன சார் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? இவங்கள்ட்ட நாங்கள் எதுக்காட்டும் பிரச்சனைக்கு போயிருக்கோன்னு எங்களை ஏதாட்டும் செய்யணும். நாங்கள் எந்த பிரச்சனைக்குமே போகல. வேணும்னு வீட்டுக்கு எதுக்கு வராங்க? நாளைக்கு அப்போ இப்படி நாங்கள் பிள்ளைகள் நைட்லாம் 11 மணிக்கு 12 மணிக்கு தான் எங்கள் பிள்ளைலாம் வேலைக்கு போயிட்டு வராங்க. நாங்கள் கோயில்கிட்ட போய் நின்று தான் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். அப்போ அந்த பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும்? இது நேரம் வரைக்கும் ராத்திரி நாங்கள் 5 மணிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கோம். ஆம்புலன்ஸுக்கு ஒருத்தருமே எடுக்கலை. ராத்திரி காலையில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணது மதியம் எத்தனை மணிக்கு 8 மணிக்கு 10 ஆம்புலன்ஸ் மொத்தமாக வருது. அப்போ எதுக்கு இவங்க அதெல்லாம் எடுக்க மாட்டேக்காங்க? இப்போ ஒருத்தனுக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கு, 1க்கு 6 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சார் நியாயம் சொல்லுங்க? அப்போ நாங்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லி தானே எங்களை எடுக்க மாட்டேங்க. இதே மாதிரி அந்த தெருவில் இருக்கட்டும், இன்னைக்கு எத்தனை கோடி வந்திருப்பாங்க. அப்போ நாங்கள் சாதி பேர் சொல்லிக்கிட்டே செய்தாங்க. அப்படி நாங்கள் என்ன அவங்களுக்கு என்ன செஞ்சோம்? அப்படி சாதி சொல்லி சொல்லி சாதியை சொல்லி வெட்டணும். அந்த கட் அவுட்லாம் சாதியை சொல்லி தான் வெட்டலாம். அந்த பிள்ளை மிதிச்ச மிதியை பாருங்க. அவர் ரோட்ல நின்றுக்கா, ஒரு மிதிச்சு தள்ளியிருக்கான். அப்போ கீழே விழுந்து செத்துட்டானா யாருக்கு சார் நட்டம்? அப்போ எதனால இவங்க இப்படி செய்தாங்க? நாங்கள் என்ன எவ்வளவோ நாங்கள் பொறுத்து தான் போகிறோம். எங்கள் பிள்ளைகள் அந்த தெருவுக்கு போவாங்க. ஒரு ரேஷன் கடை கூட நாங்கள் பயந்து பிள்ளைகள் ஏதாவது செஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் நின்று காற்று வாங்கிட்டு வரோம். அப்படி நாங்கள் இவங்களுக்கு என்ன செய்தோம்? நாங்கள் எந்த இதுக்கும் அவங்கள்ட்ட போகல வரல. ஆனால் அவங்க பிள்ளைங்க கூட எங்கள் தெருவுக்குள்ளே வரத்தான் செய்யுது. ஆடு மாடுலேருந்து எல்லாமே அத்தனையுமே எங்கள் தெருவுக்குள்ளே வரதான் திருவிழாவுக்கு என்னது வச்சாலும் சரி அந்த ஆடு மாடு எல்லாமே வரதான் செய்யுது. அப்படி இருந்து நாங்கள் பொறுத்து தான் போகிறோம். நாங்கள் அவங்கள்ட்ட எதிர்த்தே நிற்கலை. ஆனால் அவங்க இன்னைக்கு எங்களை வீடு தேடி வந்ததுக்கு நீங்கள் ஏதாட்டும் எங்களுக்கு முடிவு எடுத்து கொடுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அதை நீங்கள் செய்யுங்க. எல்லாருமே நாங்கள் ஊர் மக்களை நேற்று ஃபங்க்ஷன் வீட்டிலலாம் பொங்கி வச்ச சோறு யாருமே சாப்பிட வரல. எத்தனை நாளாக வந்துட்டு வெளியூர்காரங்க வந்தவங்க வெளியூர்காரங்களை செஞ்சுருக்காங்க. அப்போ வெளியூர்காரங்க நாளைக்கு நாங்கள் போய் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கலைக்க முடியும்? அழைச்சா எப்படி சார் வருவாங்க சொல்லுங்க? அழைச்சா எப்படி வருவாங்க அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சண்டைகள் எதுவும் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த பிரச்சனை இல்லாம சும்மா அப்ப வந்ததுக்கு என்ன காரணம்? என்ன காரணமே எங்களுக்கே தெரியலையே. தெரிஞ்சாதான் நாங்க முன்னாடியே சுதாரிச்சிருப்போமே. காரணம்னு தெரிஞ்சிருந்தாதான் நாங்க முன்னாடியே சுதாரிச்சிருப்போமே. இது காரணமே இல்லாமலாம் வந்திருக்காங்க. யாரு மூஞ்சுமே தெரியலையே. ஒரு பைக்ல 3 பேர் 4 பைக் வந்தாங்க. 4 பைக்ல இவங்க பேசி முடிக்கட்டும். இவங்க இப்ப துண்டை கட்டிருந்தாங்க. ஒருத்தர் இந்த பக்கம் கையில 6 ரூபாய் வச்சிருக்கான், ஒருத்தர் இந்த பக்கம் கையில 6 ரூபாய் வச்சிருக்கான். அங்க இருந்து இப்படி வராங்க. ஒரு பொண்ணு இதுல இருந்து இந்த பொண்ணு பைக்கை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டுதாங்க. நிப்பாட்டினா ஓரமா போங்க. அந்த பிள்ளை போது பள்ளியில பைக்கு இன்னைக்கு எப்படி போக முடியும்? அந்த பிள்ளை என்ன செஞ்சுச்சு? இப்படி இருந்துச்சு பாருங்க. இப்படி பேசலாம் அறுவாள். அந்த பிள்ளை இப்படி லேசா கழுத்தை சாச்சிட்டு, இல்லைன்னா அந்த பிள்ளை தலை துண்டா போயிருக்கும். அந்த அப்படி கூட வந்து இதுக்கு மேலே கூடி உள்ளே இறங்கி சேரு கீரெல்லாம் தள்ளி ஒரு ஆள் பாத்திரம் கழிட்டு இருந்தாங்க. அந்த ஆள் இப்படியே கும்பிடுதாரு கிடுக்கிடுன்னு அடிக்க போனார். அந்த அவனை ஒரு பையன் பொட்டடிச்ச பையன், அந்த பையனை வெட்டி இதெல்லாம் நியாயமா சார்? இங்க உள்ள பையங்க தான் பிரச்சனை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. என்ன பிரச்சனைன்னு? வெளியூர்ல இருந்து வந்த பையன் அவன் ஆட்சி வீடுக்கு தான் வந்திருக்கிறான். வந்து அவன் எதுவுமே பிரச்சனை எதுக்குமே அவன் போகல. அவன் போய் சும்மா அங்க போய் பசங்களோட போய் இருந்துட்டு வருவோம் போன பையனை வெட்டி அந்த காலை 2 வெட்டு, நல்ல வெட்டு, எலும்போட சேர்த்து வெட்டி விட்டுருக்காங்க. என் நாத்தனா பையன்தான். கடைசியில அவன் உயிருக்கு போராடி இருக்கான். போராடி இப்ப 108ல அவன் ரத்தம்லாம் போனதுக்கு அப்புறம் தான் 108 வந்திருக்கு. 108 போன் போட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்திருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க. சரி, உங்க உள்ள பையங்கதான் இப்படின்னா வெளியூர் பையங்க என்ன செஞ்சாங்க? வெளியூர் பையங்களை தான் இப்ப 2 பேரை சேதப்படுத்திருக்காங்க. அதாவது நாங்க நேற்று நின்றுகிட்டு இருக்கையில தான் இவங்களுக்கு இந்த கிழக்கருந்து வந்தாங்க. கிழக்கருந்து வந்தவங்க 4 பைக்கில் வந்தாங்க. 4 பைக்கிலையும் முகமூடி போட்டு தான் வந்தாங்க. முகமூடி போட்டு வந்து மறுபடியும் மேக்க போய் அதுக்கப்புறம் திரும்பி வந்து ரிட்டர்ன் வந்து அந்த 4 பையங்களையும் வெட்டுனானுங்க. வெட்டவங்க அவன் என்ன செஞ்சுட்டான்? ஓடிட்டானுங்க. மறுபடியும் வீடு புந்துதான் வெட்டுனானுங்க.
நாங்க என்ன தப்பு பண்ணணும் எங்களை வீடு பூந்து வெட்டுதாங்க. எங்களுக்கு அது ஒரு இது வேணும். அதுக்கப்புறம் எந்த பசங்களையும் பார்த்தாலும் ஓட ஓட வெட்டுதான். நாங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து இவங்களுக்கு என்ன வேலை? நாங்க ஏதாவது உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணணும், நீங்க எங்க கிட்ட வரணும். நாங்க எதுவுமே பிரச்சனை பண்ணல, அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட வராங்க அவங்க? தேவையில்லாத பிரச்சனை நேத்து இழுத்துருக்காங்க. எங்களுக்கு அதுக்கு நியாயம் வேணும். வேற எதுவும் பிரச்சனைகள் எதுவும் உண்டாயிருக்கு? அதுக்கு பிறகு கிடையாது. எதுவுமே கிடையாது. நடவடிக்கை எடுத்தாங்க, அது கைது பண்ண. அதாவது அன்னைக்கு நேத்து அதுக்கு முந்தின நாள் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு பையன் வந்து சத்தம் போட்டான். சத்தம் போடவுமே நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போன் அடிச்சு வந்தோம். போலீஸ் 2 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில 4 போலீஸ் வந்தாங்க. 4 போலீஸ் வந்து விசாரிச்சாங்க, இந்த என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு. ஒரு நாள் தூக்கிட்டாங்க. நாங்க அப்ப சொன்னோம், நாங்க ஃபங்க்ஷன் வீட்டுல இருக்கோம், நாங்க வர முடியாது அப்படின்னு சொல்லல. அதுக்கப்புறமா எங்க பசங்க 6 பேர் போயிருந்தாங்க. 6 பேர் போனா ஒரு நபர் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, எல்லாரும் கொடுக்க முடியாது அப்படின்னா. அப்ப நாங்க ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த ஒரு நபரை எங்களை வெட்டத்தானே செய்வான். நாங்க ஊராத்தான் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம். ஊரே தான் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஏன்னா எங்க பிள்ளைல ஊரே தானே அவன் பாத்துக்கிட்டு தானே இருக்கையில வெட்டுனா. நாங்க ஊரே தான் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு இதுக்கு நீதி வேணும்.